அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை பாட்டினால் துதித்து சோதரத்தினால் மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமானதை செய்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளின் வார்த்தைக்காக நாம் திரும்புவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்திலே நிறைய மதங்கள் இருக்கிறது, எண்ணுக்கடங்காத தெய்வங்கள் இருக்கிறார். ஆனா அந்த தெய்வங்களை எல்லாம் நாடி போகிறவர்கள் இந்த உலகத்திலே சுகமாய் வாழ வேண்டும், செல்வ சீமான்களாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் தான். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய யார வேணுங்களும் வேண்டும். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த. சில நேரங்களிலே சொர்க்கவாசல் திறக்கிறதாக சொல்லி விடுமுறை கூட விடுவார்கள். ஜனங்கள் ரொம்ப கூட்டமாய் போய் சொர்க்கவாசல் திறக்கிற இடத்திலே திறப்பார். ஆனால் இதுவரை யாரும் எங்க போகல, சொர்க்கத்துக்கு போகவில்லை. எப்படி சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்க போனாங்களோ அப்படியே திரும்பி வந்து விடுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா சொர்க்க வாசலை பற்றி தான் அவங்களுக்கு சொல்ல தெரியுது. அந்த சொர்க்கமாகிய பரலோகத்துக்குள் என்ன இருக்கிறது என்பது அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்திலே நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளவோ வேலைகள் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்து விடுகிறார். அல்லேலூயா. தேவபக்தி உள்ள கிறிஸ்தவர்களும் உண்டு, தேவபக்தி இல்லாத கிறிஸ்தவர்களும். ஞாயிற்றுக்கிழமை தேவனால அதனால நல்ல தூங்குகிற கிறிஸ்தவர்களும். ஆனால் தேவபக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கும்படி ஆலயத்துக்கு வந்து விடுவார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை குறித்த எல்லா காரியங்களும் தெரியும். நித்திய ஜீவன் என்றால் அழிவில்லாத ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறைந்தார்கள். அதனால உட்பிரேடே பண்டிகை வருகிறது. அல்லேலூயா. புனித வெள்ளி வருகிறது. அவர் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அதனால ஈஸ்டர் பண்டிகை வருகிறார். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். அதனாலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது. அல்லேலூயா.
அதனால நல்ல புத்தாடைகள் கிடைக்கிறது, நல்ல ஸ்வீட் கிடைக்கிறது, நல்ல கேக்கு கிடைக்கிறது, நல்ல விலை உயர்ந்த ஆகாரங்கள் எல்லாம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த 3 காரியங்களை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. இதுக்கு மேல சிலருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டா நமக்கு நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வேண்டல் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் பல நல்ல பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே போய் கூட நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அப்படி சிலர் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவார்கள். அநேகர் சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய ஜீவனை, ஆமா, நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் அழியாத ஜீவன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக எவ்வளவு பேர் உயிரோடு இருந்தார்கள். நம்முடைய தாத்தா பாட்டி பெற்றோர்கள் கூட உயிரோடு இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இல்லையே. அப்ப நித்திய ஜீவனை தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் எங்கே? கேட்போமா? கேட்க மாட்டாமா? ஆனால் பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார். இப்பொழுது எங்களுக்கு மூதாதையர்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறார்களே, அப்ப நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு எங்கே என்று கேட்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியை தண்டனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். மரித்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை நாம் மரித்து போனால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகிறது என்று எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறார்கள். ஆனால் அவர்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அப்ப வரும்போது ஆண்டவருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள, ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று எந்த ஒரு மனுஷனும் தற்கொலை பண்ணுவது ஒரு முடிவல்ல. ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே நன்மையை, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கணும். விசுவாசித்தான் ஆண்டவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். ஒருவேளை நாட்கள் தாமதமா போனால் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை விடக்கூடாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்து அவர்கள் சோர்வை நீக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்னும் பேதுரு எழுதின நிருபத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது?
மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதில் இருந்த பூவும் உலர்ந்தது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. புல்லுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த ஊர்லே உலகத்திலே நல்ல படிக்கிறோம், நல்ல வேலையை பெற்றுக் கொள்ளுகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல வீடு கட்டுகிறோம், கார் வாங்குறோம். இதெல்லாம் புல்லின் மேல் இருக்கிற அந்த பூவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ உலர்ந்தது. புல்லும் கருகி போச்சு, அந்த பூ என்ன ஆயிடுச்சு? இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும்? எத்தனை ஆண்டவருடைய ஊழியர்கள் இதையெல்லாம் போதிக்கிறார்கள். நிறைய ஊழியர் சொல்லுகிறார்கள், இதையெல்லாம் சொன்னா காணிக்க கிடைக்காது, இதெல்லாம் சொன்னா என்ன கிடைக்காது? ஆமா, வந்தவுடன் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்? உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், இப்படியெல்லாம் ஒண்ணுன்னா என்ன செய்யணும்? சொல்லணும். அதையெல்லாம் யார் கொடுக்கிறது? வேலையை யார் கொடுக்கிறது? சம்பளத்தை யார் கொடுக்கிறது? சுகத்தை யார் கொடுக்கிறது? எல்லாம் இயேசுதானே கொடுக்கிறார். அப்ப இயேசுவை சொல்லாமல் வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், இதை சொன்னா எப்படி வேலை? யார் கொடுப்பா? அதையெல்லாம் யார் கொடுக்கிறது? ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த நித்தியமான ஒரு வாழ்வை பிடித்துக் கொண்டால் மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட தருவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் நாம் மாறினோம் என்றால் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்ய அறிந்திருக்கிற போது பரமபிதா நன்மையானதை செய்யாமல் இருப்பார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளை கையிலே பணம் இல்லை என்றால் எவ்வளவு கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம், நாம் எவ்வளவு செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து கொடுக்கிறோம், நல்ல உணவை கொடுக்கிறோம். அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை செய்யாதிருப்பார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பொல்லாதவர்கள் என்று சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்ய அறிந்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையை செய்யாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. சரி, நித்திய ஜீவனுக்கு நேராக போவோம். நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கடைசியாக தம்முடைய ரூபத்தின்படி சாயலின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த மனுஷனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். மனுஷன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அந்த துணைக்கு ஏவாள் என்று பெயர். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே ஒரு கட்டளையை ஆதாமுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்.
அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. மனுஷனை படைத்தார், மனுஷனுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நான் சொன்ன அந்த விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சாகவே சாவாய். ஹல்லேலூயா. ஏவாள் அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லது என்று அறிந்து அது இச்சைக்கப்பட விருட்சத்தின் கனி என்று அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். இப்பொழுது அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் என்ன சாவு வந்தது அவர்களுக்கு? ஆத்துமா செத்து போனார். தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறார்கள். தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்ட போது மரங்களுக்குள்ளே தோட்டத்தின் விருஷங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? ஒளித்து கொண்டார். ஆதாமே என்று கூப்பிடும் போது உம்முடைய சத்தத்திற்கு பயந்து ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இதுதான் ஆத்தும மரணம். தேவனை குறித்து பயம், கர்த்தராகிய தேவனை குறித்து பயம் மனிதனுக்கு உண்டாகிறது. இந்த விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்பாக தோட்டத்திலே தேவனோடு அவர்கள் உலாவினார்கள், தேவனோடு பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாகிறது. இதுதான் மரணம், ஆத்துமா மரணம். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா மரணம் அடைந்த மனிதனுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை, அந்த மரணத்தை மாற்றி நித்தியமாய் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த இடத்தில் ஆனாலும் ஆலயங்களிலே சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உண்மையான சத்தியம் இதுவே. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தினால் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் இங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே, யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நடமாடுகிற எல்லாரும் உயிர் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? பெயர் உள்ளவர்களாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம் செத்தவர்களாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் செத்தவர்களாயிருக்கிறோம். இதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நாம் என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படும். நாம் மரணம் அடைந்து கொண்டிருப்பதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை என்ன செய்யணும்? சிறப்படும். அந்த உணர்வு என்னைக்கு வரும்?
மரணத்திலிருந்து உயிரோடு எழும்போது பெருசா தெரிகிறதா? கொஞ்ச கால இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை பெருசா தெரிகிறதா? ஆலயத்தின் ஆராதனை பெருசா தெரிகிறதா? யாரோ ஒருத்தருக்கு நடக்கிற கல்யாணம் பெருசா தெரிகிறதா? இயேசு ரொம்ப சின்னதாய் தெரிகிறது. இயேசு ரொம்ப மனுஷனுடைய கண்ணுக்கு இயேசு எப்படி தெரிகிறார்? ரொம்ப சின்னதாய் தெரிகிறார். உலக காரியங்கள் எல்லாம் எப்படி தெரிகிறது? ரொம்ப பெருசாய் தெரிகிறது. உலக காரியங்கள் எப்படி தெரிகிறது? ரொம்ப பெருசாய். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது நீங்கள் எதிர்பார்க்கிற பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆனால் நம்முடைய ஜனங்கள் பெரிய காரியங்களை மாத்திரம் எதிர்பார்த்திருக்கிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய வாழ்வையும் அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இவைகளை என்றைக்கு அறிகிறோமோ அன்றைக்குதான் நமக்கு ஆசீர்வாதம். அது வரைக்கும் நமக்கு இதயத்திலே சமாதானம் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, ஒரு நம்பிக்கையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனும். அப்ப நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதத்தை எப்படி ஆராய்கிறது? அதை திறந்து என்ன செய்யணும்? முதல்ல வாசிக்கணும். வாசித்து இது என்ன என்று தியானிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் பைபிள் வச்சிருப்பாங்க, ஆனா பைபிளை வாசிக்க மாட்டான். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டுல அன்னைக்கு அந்த சகோதரர் மட்டும் இருந்தார், சகோதரி வெளியே போயிட்டார். சகோதரர் ஒரு அரசு ஊழியர் தான். அப்ப வேதத்திலேயே ஒரு வசனத்தை வாசிப்போம்னு சொல்லி வசனத்தை சொன்னால் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. அவர் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். ரொம்ப நேரம் தேடினார். அப்புறம் நானே வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆதியாகமம் எங்கே இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. நாம் பணம் செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு முதல் பாடம் எங்க இருக்கிறது, 6வது பாடம் எங்க இருக்கிறதுன்னு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகாது. அப்ப அந்த பிள்ளை தான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்படி புஸ்தகத்தை முதல்ல அறிந்திருக்க வேண்டும். 2வது புஸ்தகத்தில் இருக்கிற கேள்விக்கு பதிலை படித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி படித்திருந்தால்தான் பிள்ளை இங்க வெற்றி பெற முடியும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். இப்ப வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்படி ஆண்டவர் சொல்லியும் ஜீவன் உண்டாயிருக்கும்படி
இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்தோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. இயேசுவே சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறதை யோவான் எழுதுகிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு வரும், ஆளுக்கு ஒரு பாதை சொல்லும் அவனி மாந்தர்கள் ஆடி ஓடி ஓய்ந்த பின்பு அழிவை காண்பார். இன்றைக்கு ஆளுக்கு ஒரு பாதை, ஆளுக்கு ஒரு உபதேசம். ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் சொல்றது சரியா இருக்குதா? அந்த தொலைக்காட்சி பெட்டியில டிவியில பல மணி நேரம் பேசுகிறாங்களே மூச்சு விடாம, அது சரியா? ஒருத்தர் 40 வருஷமா பிரசங்கம் பண்றாரு, அவருக்கு முடி இன்னும் வெளுக்காம இருக்குது. 40 வருஷமா பிரசங்கம் பண்ணவருக்கு முடி என்ன செய்யல? 30 வயசுல தொடங்கினாரு பிரசங்கம் பண்ண, 40 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. அந்த முடி இன்னும் என்ன செய்யல? ஒரு முடி கூட வெளுக்க. இப்ப ஜனங்கள் நினைக்கிறாங்க, இவருக்கு பின்னால போனா நமக்கு முடியும் வெளுக்காது, நமக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறான். மனுஷன் வேஷமாக திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக் கொள்வான் என்று அறியான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசையை சேர்க்கிறது, பணத்தை சேர்க்கிறது மட்டும்தான் மனுஷனுக்கு. பாருங்க, நேற்றைக்கு டெல்லியில நடந்த ஒரு சம்பவம். ஒரு நீதிபதிக்கு வீட்டுல நெருப்பு பிடிச்சுதான். அப்ப நெருப்பை அணைக்கிறதற்கு அணைக்கிறார்கள். தண்ணி வண்டி அதை அணைக்குது. அவர் வீட்டுக்குள்ள எத்தனை கோடி இருந்தது? நீதிபதி வீட்டுக்குள்ள 50-60 கோடி பணம் இருக்கு. 70 கோடி ரூபா. தொலைக்காட்சி பெட்டியில வருது, தொலைக்காட்சி பார்த்தா தெரியும். நீதிபதி, நல்ல நீதிபதி. அல்லேலூயா. நீதியாய் நியாயம் தீர்க்கிற நீதிபதியின் வீட்டிலே 70 கோடி, 100 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு வருகிறார். எங்க இருந்து வந்தது? நீதியாய் நியாயம் தீர்க்கும் போது இப்படி வருமா கோடிகள்? எல்லாம் கோடிகளை வாங்குற கேடிகளாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. யாரையும் நம்ப முடியவில்லை, யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதனால வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டவன் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோம்? சத்துருக்களாயிருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லை, தேவனுக்கு விரோதிகளாயிருந்தோம். இப்ப சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் நம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறவர்களாயிருந்தால் இந்த இயேசுவோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்டபின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக. ஆமா, இயேசுவோடு கூட இணைய வேண்டும். இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? இணையணும். இயேசுவின் பிள்ளையாய் மாறும்.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசு. எல்லாம் நமக்கு இயேசுதான். இயேசுவை விட்ட ஒண்ணும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நாங்க போன வீடு வாடகை வீடு, அங்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. இப்போ வீடை வாடகைக்கு வாங்குறோம், அவங்க வாடகைக்கு விடுறாங்க, 10,000 20,000 ரூபா நம்ம கொடுக்கறோம். நீ சமையல் பண்ணக்கூடாது, நீ குளிக்க கூடாதுன்னு சொன்னா ஒதுக்குவியா? தூங்க கூடாதுன்னு வீட்டு ஓன்று சொன்னா தூங்காம இருப்பியா? முடியுமா? குளிக்காம இருக்க முடியுமா? சமையல் பண்ணாமல் இருக்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் சரிய, நீ வாடகை கொடுக்குற வீட்டுல உனக்கு ஓனர் ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொன்னா மட்டும் எப்படி ஏத்துக்கிற? நீ தேவனுடைய பிள்ளையா? அப்ப நீ தேவனுக்கு சத்ரு தானே, நீ தேவனுக்கு விரோதி தானே, இயேசுவுக்கு விரோதி தானே. உனக்கு வேத வாக்கியம் உனக்கு என்ன தெரிகிறது? எனக்கு நிறைய பேர் அப்படிதான் தேவனுக்கு சத்துருக்களா இருந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப தேவனுக்கு சத்துருக்களாயிரும். தேவனுடைய காரியம் பெரிதாக தெரியவில்லை, இயேசு பெரியவராய் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன். அவர் வானங்களிலே சிங்காசனத்தை ஸ்தாபித்து, ஆமா வானங்கள் ஒரு வானம் இல்ல, எத்தனை வானம் இருக்கிறோம் அத்தனை வானங்களையும் சேர்த்து ஒரு சிங்காசனத்தை வைத்து அதிலிருந்து சர்வத்தை ஆளுகிறார். இந்தியாவை ஆளுகிறார், தமிழ்நாட்டை ஆளுகிறார், அமெரிக்காவை ஆளுகிறார், ரஷ்யாவை ஆளுகிறார், எல்லா நாட்டையும் ஆளுகிறார். அல்லேலூயா. இது ஜனங்களுக்கு தெரிகிறதா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. வானம் எங்கே இருக்கிறது? விஞ்ஞானிகளால் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத இடம் வானம். அல்லேலூயா. அந்த வானத்திலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருடைய பாதம் எங்கே இருக்கிறது? பூமியிலே. அப்ப எவ்வளவு பெரியவர் அவரு! முட்டியில இருந்து பாதம் வரை அந்த முழங்கால் நீளம் எவ்வளவு? வானத்தின் நீளம். அல்லேலூயா. அதே இந்த விஞ்ஞானிகளால இன்னும் என்ன செய்ய முடியல. அப்ப அவர் எழுந்து நிவர்ந்ததுன்னா அவரை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அதான் வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு இல்லைன்னா கிடைக்காது. இல்லைன்னா மரித்து அடக்கம் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் அது உயிரோட எழுப்பாது. அல்லேலூயா. முதலாம் உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானும் ஆயிருக்கிறான். 2ஆம் மரணத்திற்கு என்ன இல்லை? அதிகாரம். 2ஆம் மரணம் என்னது? அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல போடுவார். அது பிசாசின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். போதும். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? ஆதியிலே எல்லாவற்றிற்கும் ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்தது? அந்த வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன போது, ஆமா ஒண்ணு நான் சொல்லவும் உண்டானது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் யாரோடு இருந்தார்? தேவனோடு இருந்தார். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. அல்லேலூயா. அந்த வார்த்தை இயேசுவானது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தது.
அல்லேலூயா. சத்தியம் நிறைந்த அந்த மனுஷன், மாம்சமான மனுஷனுக்குள்ள என்ன இருந்தது? சத்தியம். தேவ கிருபையும் சத்தியமும் நிறைந்திருந்தது. அவன் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்பவும் நமக்குள்ளே. ஆமா, நான் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? வாசம். மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, ஒரு பாட்டு உண்டு. அல்லேலூயா. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராய். நெஞ்சை கொடுக்கணும், நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும், அவர் வந்து வாசம் பண்றதுக்கு. அல்லேலூயா. இப்படியாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 18ஆம் வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்த. தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செஞ்சதில்லை. ஆமா, ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தில் இருக்கிற நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பார்த்தா செத்து போயிடும். அதனால கிறிஸ்துவுள் அன்பானவர்களே, வார்த்தை நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் போது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. நாம் மரணத்திலிருந்து விலகி ஜீவனை அடைந்து கொள்வோம். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோமா? இயேசுவை விசுவாசிக்கிறோமா? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோமா? கையில காசு பணம் இருந்தா விசுவாசம் வராது. கொஞ்சம் நல்ல சுகமா இருந்தா விசுவாசம் வராது. நல்ல சாப்பாடு இருந்தா விசுவாசம் வராது. ஜபம் வராது. என்ன வராது? ஜபம் வராது. இப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சாப்பிட்டு ஜெபம் பண்ணலான்னு சாப்பிடுறது, அப்புறம் என்ன நடக்கும்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வரும். அப்புறம் தூங்கும் போது என்ன சொல்றது? காலையில எழும்பி ஜெபம் பண்ணலாம். ஒரு காலையில எழும்புனா வேலைக்கு போனோம், அப்புறம் அதுக்கு நல்லா ரெஸ்ட் பண்ணணும், மேக்கப் பண்ணணும். அப்ப என்ன நினைப்பா? ஆபீஸுக்கு போயிட்டு வந்து ஜெபம். அல்லேலூயா. இப்படிதான் என்னைய விசுவாசம் இருந்து கொண்டு. அப்ப எப்படி நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. குமாரனை கண்டு அவரிடத்தில் என்னமாயிருக்கணும்? விசுவாசமாயிருக்கிறவன் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பான். குமாரனை கண்டிருக்கிறோமா? பார்த்தாதான் என்ன செய்ய முடியும்? இப்ப நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் காலையில பீச்சுக்கு வாக்கிங் போவேன். இப்ப நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவங்கள பார்த்ததுனால தானே நான் நண்பர் ஆக முடிஞ்சது. அல்லேலூயா. அதே மாதிரி ஆபீஸுக்கு போறீங்க, அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க, சில நண்பர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி நண்பர்கள் ஆனாங்க? உட்கார்ந்திருந்து அவர்களோட என்ன செய்வீங்க? பேசுவீங்க. இழிக்க இழிக்க பேசுனதுனால என்ன ஆச்சுப்பா? நண்பர்கள் ஆனாங்க. அல்லேலூயா.
அதே மாதிரி இயேசுவை கண்டால் தான் நாம் எப்படி இருக்க முடியும்? நண்பர்களாக முடியும். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கலன்னா நண்பர்களாக முடியாது. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்? இயேசுவோடு கூட நாம் என்ன செய்யணும்? பேசணும். இயேசுவோடு கூட பேசலன்னா நாம் என்ன செய்ய முடியாது? நண்பர் ஆக முடியாது. அல்ல யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீ அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு. இயேசுவை கண்டு அவரோடு பேச வேண்டும். இயேசுவை கண்டு அவரோடு என்ன செய்யணும்? பழகணும். இதெல்லாம் நடக்குமா? அதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவன் அவன் நித்திய ஜீவன. அவனை கடைசி நாள்ல ஆண்டோ என்ன செய்வாரு? அப்ப கண்டாதான் பேச முடியும், கண்டாதான் நண்பர்களாக முடியும், கண்டாதான் எல்லாம். அல்லேலூயா. பார்க்கலன்னா பேசவும் முடியாது, நண்பர்களும் ஆக முடியாது. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை முதல்ல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப பிள்ளைகளானால் சுதந்திரராமே. அல்லேலூயா. நாம் இயேசுவின் பிள்ளைகளானால் அவருடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சுதந்திரராமே. அல்லேலூயா. வானமும் அவருடையது, பூமியும் அவருடைய. எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நாம் இயேசுவின் பிள்ளைகளானால் வெண்கல கதவுகளை எல்லாம் உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை எல்லாம் முறிப்பார். எங்க இருக்கு? ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல இருக்கு. வசனம் சொல்லாட்டா கூட வசனத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். அதான் நம்ம நித்திய ஜீவன் சபைக்குள்ள ஒழுங்கு. அல்லேலூயா. பாருங்க 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்தை கேட்டு அவரை அனுப்புனவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நிறைய பேரு இயேசுவை விசுவாசிப்பாங்க, அவரை அனுப்புனவரை விசுவாசிக்க மாட்டாங்க. அவர் பரலோகத்துக்கு போய் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னாங்க, அந்த சத்திய ஆவியானவரையும் விசுவாசிக்கணும். நிறைய குறைபாடுகள் இருக்கு. நம்மளால முடியலன்னா அது இல்லைன்னு சொல்லிடுறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியலன்னா நிறைய தேவ ஜனங்கள் என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை எங்க போய் சொல்றது? இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தவ எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்தால்தான் பலனடைவீர்கள். அதான் தாவீது சொல்லுகிறார், பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் பலன் வந்தாதானே அன்பு கூறுவோம். உனக்கு பலனே இல்லையே. உனக்கு ஒரு நாள் வேலைக்கு போனா சம்பாதிக்கிறதுக்கு பலன் இல்லை,
பஸ்ல போறதுக்கு பலன் இல்ல, டூ வீலர்ல போறதுக்கு பலன் இல்ல, நல்லா சாப்பிடுறதுக்கு பலன் இல்ல, ஒரு பலனும் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலப்படுத்துகிற இயேசு, பலன் இயேசு கொடுக்க வேண்டும். சிலரு சுகர் இருக்கியா அதெல்லாம் சாப்பிடுறது இல்லையம்பா. ஆனா சிலரை கேட்டா சொல்லுவாங்க, நான் சோதனை பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்யறேன், சாப்பிடுறேன் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை சோதனை பண்ணி என்ன செய்யணும், நல்லா சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டாதான் கொள்ளுன்னு இருக்க முடியும். அல்லேலூயா. சாப்பிடலன்னா கொடுத்த கன்றுகளை போல வெளியே புறப்பட்டு போக முடியாது. சாப்பிட்டா கொடுத்த கன்றுகளை போல என்ன செய்யலாம், புறப்பட்டு போகலாம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அடுத்தபடியாய் பார்க்கும்போது இயேசுவின் கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. நிறைய பேரு திருவிருந்துல ஆண்டுடைய மாம்சத்தை இரத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க, திருவிருந்து எடுக்கிறது. ஏன் திருவிருந்து எடுக்கிறது இல்லைன்னா, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை. என்ன எடுக்கிறது இல்லை, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால் தனது 30வது வயசுல என்ன செஞ்சாரு, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தார். அதே மாதிரி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க, திருவிருந்து. அப்பத்தையும் ரசத்தையும் கொடுப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சமும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில். அது ஒவ்வொரு சபைக்கையும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு சபையில திருவிருந்தை ஆயத்தப்படுத்துவார்கள். ஜனங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா மேடை பக்கத்துல போய் முட்டி போடுவாங்க. அவங்களுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வந்தவங்க, இவங்களுடைய தகுதி என்ன, ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா வருமானம் குறைஞ்சு போயிரும். அல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், நாங்கள் சம்பளம் வாங்குற ஊழியக்காரன், நான் அதெல்லாம் பேசக்கூடாது. நான் சம்பளத்துக்கு ஏற்றபடி வருமானத்தை உண்டாக்குறவனா இருக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று. அல்லேலூயா. இப்படி திருவிருந்துல கையிட்டா அவன் எப்படி பரலோகம் போக முடியும் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் ஏனிலே நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் ஏனிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர்? அவர் என்ன சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்தவான்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை புசிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்தவான்களா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்கிறதா? ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு விசுவாசம், நான் எப்படி ஆயிரம் என்ன செஞ்சிருவேன், பல்லோர் ஆகியவன். இது என்ன அமெரிக்காவை போறதுக்கு கனடா வழி போறதா என்ன, அமெரிக்காவை போறதுக்கு மெக்சிகோ வழி போறதா என்ன போட்டுல. அல்லேலூயா. அப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து மிகவும் கண்டிப்பானவர். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களா இருக்க வேண்டும். யோவான் 12:50 அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படியாய் நித்திய ஜீவனுக்கு புதிய வழிகள் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும். ஒன்ன கடைபிடிச்சா போதும், எல்லாவற்றையும் கடைபிடித்தால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். பாருங்க, அடுத்தபடியே பாருங்க, யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யார் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எல்லாம் இயேசுவுக்கு பின் சொல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவன் அவைகளை என் கையில் இருந்து ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவருக்கே பின் செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அவைகளுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர்களை ஒருவர் அவருடைய கரத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படியாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. ரோமர் 2:6-7 தேவன் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு, ஆமா, கிரியைக்கு தக்கவன். நான் எவ்வளவு உழைச்சிருக்கிறோமோ அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். சிலர் பிள்ளைங்களை கேட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் உழைச்சு சம்பாதித்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அந்த கிரியையில கூட என்ன இருக்கணும், நற்கிரியை இருக்கணும், மகிமை இருக்கணும், கனம் இருக்கணும், அழியாமையை தேடணும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நித்திய ஜீவனை பெறுவார். இவைகள் எல்லாம் சோர்ந்து போகாமல் தேடணும். ஹல்லேலூயா. சோர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு சோர்வு வந்துடுது. காசு பணம் குறையும் போது சோர்வு வந்துடும். சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் வரும்போது சோர்வு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் பிள்ளைங்களை சரியா வளர்க்க தெரியலைன்னா சோர்வு வந்துடும். ஆனா சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அடுத்து ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் முடிவோ. இப்பொழுது இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் பாவத்தில் இருந்து என்ன செஞ்சிருக்கிறீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப விடுதலையாக்கப்பட்டதுனால இப்ப தேவனுக்கு பிசாசுக்கு அடிமையா இருந்தீங்க,
உலகத்துக்கு அடிமையா இருந்த நீங்க, பாவ வாழ்க்கைக்கு அடிமையா இருந்த நீங்க இப்ப தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு முடிவு. இனி உங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நீங்க பரிசுத்தவான்கள் தான். பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் கிறிஸ்தவர், அவர் பரிசுத்தவான்னு சொல்லணும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்துக்கு கிடைக்கிற சம்பளம் என்ன? தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்துக்கு கிடைக்கிற சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால் கிடைக்கிறது நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் அறிந்தவர்களாய் நித்திய ஜீவனை எப்படியாவது பெற்றுக் கொள்ள வேண்டுமே, பரலோக ராஜ்யத்தை நான் எப்படியாவது பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்று முதல்ல விசுவாசிக்கணும். அப்புறம் வேதத்தின்படி நடக்கணும். அப்படி செய்தால் ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை தருவார், நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் பாஞ்சி பாயோ நித்திய ஜீவன் பாஞ்சி பாயோ தேடி சுமந்த செல்லே ஜெபம் பண்ணுவோம். அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய், இந்த ஆசீர்வாதமான செய்திக்காய் எங்களோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குறுத்த தெய்வமே, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை ஆராய்ந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக பிரயாசப்படவும், பாடுபடவும், போராடவும், பெற்றுக் கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் எழுதப்படும்படியாய் கர்த்தாவே, இந்த பிரமாணங்கள் எங்கள் மனதிலே இருக்கும்படியாய் செய்வீர். ஆண்டவரே, எப்படியாயினும் நாங்கள் உடைய வருகையிலே வந்து ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் செய்வீர். வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை விட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுப்பீராக. வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு பதில் தருவீராக. கிருபையின் கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் உள்ளமையுடைய பிரசுத்தத்தை சோதரி சோதரி அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு விலக்கி வைத்து உன் வாயை திருப்தியாகிறார். திரும்ப கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நம்முடைய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்துள்ள அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. ஆமென்.
Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.